அப்போல்லாம் வந்து ஊருங்களில் வந்து தென்னை மரத்து பக்கத்தில் வந்து கீழே வச்சுருப்பாங்க. அப்போ பாம்பு பூச்சி தேள் ஏதாவது தீண்டிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இலையை பறித்து மெல்ல சொல்லுவாங்க. அப்போது நமக்கு தீண்டிருச்சா இல்லையா, விஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதை சாப்பிடும்போது வந்து ஒரு ஸ்வீட்ஸ் டேஸ்ட் இருந்ததுன்னா விஷம் ஏறி இருக்குன்னு கண்டுபிடிச்சி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இதை சாப்பிட்டு வந்து கசப்பாகவே இருக்குது, ரொம்ப கசப்பான ஒரு இதில் வந்து இவ்வளோண்டு வந்து பிஞ்ச் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னாவே அவ்வளோ கசப்பு தன்மை கொண்டது. ஸோ கசப்பாகவே இருந்ததுன்னா விஷம் ஏறல அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அப்போலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்காது, ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரியான இயற்கையான ஒரு மருத்துவ குணமுள்ள செடிகளை தான் வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதுக்காக வந்து வச்சுருக்கக்கூடிய வளர்த்த செடி தான் வந்து சிறியானங்கை. அண்ட் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாழை